वेदो वृक्षः मूलकान्यत्र विप्राः अंगाः शाखाः धर्मकर्माभिपत्रे तस्मान्मूलं यत्नतो रक्षणीयं छिन्ने मूले नैव शाखा न पत्रम् वेदविद्यां परित्यज्य योऽन्यत् पठितुमिच्छति स दोग्ध्रीं धेनुम् उत्सृज्य கிராமக்ரோடியும் துதுக்ஷதி என்பது ஸ்மிருதிகாரருடைய வாக்கியம். இப்பொழுது வேதமாதாவின் கருணை எனும் தலைப்பில் 10 பாகங்களை வெளியிட்டுவிட்டு 11வது பாகமானது தற்பொழுது வெளியிடப்படுகிறது. அடியேன் டாக்டர் செல்லம் ஸ்ரீனிவாச சோமயாஜிகள், திருப்பதி. வைதிக மதத்தை அழிக்காமல் பாதுகாப்பதற்காகவே இந்த உபன்யாசமானது சொல்லப்படுகிறது. நம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அதாவது நாதமுனி பிரபிருதி, லக்ஷ்மீநாராயண பிரபிருதி, நாத யாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் என்கிற ரீதியிலே ராமானுஜ சித்தாந்தத்தையும் அவருக்கு அடுத்தபடியாக வந்த ஸ்ரீ வேதாந்த தேசிகன் ஸ்தாபித்த ஸ்ரீ வைஷ்ணவத்வாதி தர்மங்களையும் வைதிக மத கொள்கைகளையும் நம் ஸ்ரீ வைஷ்ணவ வைதிகர்களே தற்பொழுது மாற்று மதத்தில் சேர்ந்து இதை அழித்து வருகிறார்கள் என்பதே சத்தியம். எப்படி என்றால், இது எப்படி சாத்தியமாகிறது என்றால், திவ்ய தேசங்கள் என்று ஒன்று புறப்பட்டு வந்திருக்கிறது அல்லவா? அந்த திவ்ய தேசங்களிலே தங்கள் அனைவரையும் சதுஸ்ஸாகஸ்ரீ காதா முகமாக தங்களை இணைத்து கொண்டு அந்தந்த பெருமாள்களை வழிபடுவதன் மூலம் தங்களுடைய காரியங்களை மறந்துவிட்டனர் என்றே நாம் சொல்ல வேண்டும். ஏனெனில் பகவத் ராமானுஜ முனிவர் மிகுந்த கஷ்டப்பட்டு வைதிக சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்ய வேணும். நாம் அனைவரும் வைதிகர்கள். வைதிக சித்தாந்தத்திற்காகவே பாடுபட்டவர் நாதமுனி பிரபிருதி. ஆளவந்தார், மணக்கால் நம்பி, உய்யக்கொண்டார் நாதமுனிகள், திவ்ய தம்பதிகள் வரை இப்படியாக அங்கிருந்து ஆரம்பித்து இதுவரை வளர்த்து வைக்கப்பட்ட நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமானது சித்தாந்தத்தை விரிவாக எடுத்து சொல்லுவதன் மூலம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி நம் வைதிக மதத்தை வளர்க்க வேண்டும் என்பதே நம் ராமானுஜ சித்தாந்தத்தின் முக்கியமான நோக்கம். இது எப்படி சாத்தியமாகிறது, அவர் செய்தார் என்று பார்த்தோமானால், முதலில் குரு லக்ஷணம் சொன்னார். அடுத்தபடியாக ஆச்சாரிய லக்ஷணத்தையும், சூத்திரக்காரர்கள் தனக்கு முன்பு இருந்த போதாயனாதி சூத்திரக்காரர்கள் ஆச்சாரிய லக்ஷணத்தை எப்படி நிர்வாகம் செய்தார்களோ அதையே தானும் நிர்வாகம் செய்ய வேணும். தம்மால் அப்படி சொன்னால்தான் வைதிக மதம் பிழைக்கும், தழைத்து ஓங்கும், தர்மம் காக்கப்படும், இல்லையேல் அழிந்து போகும் என்கிற தீவிரமான வைதிக கொள்கையுடைய பகவத் ராமானுஜ முனிவர் தனது ஸ்ரீபாஷ்யத்திலே ஆரம்பத்திலேயே பிரதமேயேவ பிருஷ்டே ஆச்சாரிய லக்ஷணத்தை வகுத்து கொடுத்தார், சூத்திரக்காரர்களின் முகமாகவே. உபநீயது யசிஷ்யம் வேதமத்தியாபயே த்விஜः சகல்பம் சரகஸ்யஞ்ச தமாச்சாரியம் பிரச்சக்ஷதே அப்படின்னார். கர்ப்பாஷ்டமேஷு பிராமணம் உபநயீதா தம் அத்தியாபயீதா என்கிற வாக்கியங்கள் அனைத்து சூத்திரக்காரர்களும் ஏகோமுகமாகவே அங்கீகாரம் செய்து விஷய வாக்கியமான சூத்திரங்களை வெளியிட்டனர்.
இருந்தாலும் அதனுடைய விஸ்தாரமே இது. உபநீய யஹா சிஷ்யம் உபநீய, எந்த ஒரு சிஷ்யனுக்கு உபநயனம் பண்ணி வைத்து விட்டு வேதம் அத்தியாபயே திஜா, வேதங்கிற இந்த சப்தமானது சமஸ்த வித்யைகளுக்கும் உபலக்ஷணம். கிரமேண இத்தியர்த்தா வேதம் அத்தியாபயே திஜா சகல்பம் சரகஸ்யஞ்ச, கல்பசப்தத்தினாலே செய்த வேதத்திற்கு அர்த்த ஞானமும் ரகசிய சப்தத்தினாலே உபனிஷதும் ஏஷா வேதோபனிஷத் ஏததனுசாசனம் ஏவமுபாசிதவ்யம் ஏவமுச்சைததுபாஸ்யம் என்று ரகசியமானது கூறுகிறபடினால் உபனிஷத் சப்தஸ்ய ரகசியம் இத்தியர்த்தः. இப்படியாக தம் ஆச்சாரியம் பிரச்சக்ஷதே. அதாவது சங்கிரகமாக சொல்ல வேண்டுமென்றால் மின்பாகங்களிலே நாம் சொன்னதைத்தான் திரும்பவும் திரும்பவும் நாம் சொல்ல வேண்டி வருகிறது. ஆச்சாரிய லக்ஷணம், ஆச்சாரிய லக்ஷணத்தை 3 விதமாக சொன்னாலும் சூத்திரகாரர் சொன்ன லக்ஷணத்தையே இவர் சங்கிரகித்து எடுத்துக்கொண்டார் சித்தாந்தத்திற்கு அனுகுணமாக. அதாவது ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரதே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சியதே என்று சாஸ்திரஜ்ஞர் ஒரு ஆச்சாரிய லட்சணத்தை சொன்னார்கள். ஆச்சாரிய பரம்பரை எப்படி இருக்க வேண்டும், ஆச்சாரியனானவன் எப்படி இருக்க வேண்டும், வேத கல்வி இருந்தால்தான் பொதுவாகவே ஆச்சாரிய சப்தமானது வர்த்திக்கும். வேத கல்வி இல்லை என்றால் அவன் ஆச்சாரியனே இல்லை என்பது நமது சித்தாந்தம், வைதிக சித்தாந்தம், ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம். விசிஷ்டாத்வைத வேதாந்த சித்தாந்தமும் இப்படியே இருக்கிறது என்பதை நம் ராமானுஜர் பகவத் போதாயனகிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திரவருத்திம் பூர்வாச்சாரியா சஞ்சிக்ஷுபு தன்மதானுசாரேண சூத்திராட்சராணி வியாக்கியாஸ்யந்தே என்று உபக்கிரமித்தார். தான் ஒன்றும் சிவபாஷ்யம் எழுதவில்லை. தனக்கு முன்பு இருந்த போதாயநாதி மகர்ஷிகள் எழுதின விருத்தி கிரந்தத்தை அனுசரித்து தன்மதானுசாரேன, அந்த போதாயநாதி மகர்ஷிகளுடைய மதானுசாரமாகவே நாம் சித்தாந்தத்தை எழுதுகிறேன். ஆகையால் என்னுடைய சித்தாந்தம் என்று சாமானியமாக சொல்லப்பட்டாலும் இது மகர்ஷிகளுடைய வைதிக சித்தாந்தமே என்பதை ஸ்தாபனம் செய்வதற்காகவே அந்த மாதிரியானதொரு வாக்கிய விசேஷங்களை, பந்திகளை நிர்மாணம் செய்து, நிர்தாரணம் செய்து, நிர்ணயம் செய்து மிகவும் அழகாகவே வெளியிட்டு சொன்னார் கிரந்தத்திலே. இப்படியாக ஆச்சாரியனாக உள்ளவன் அத்தியனம் பண்ணியிருக்கணும், செய்த அத்தியனத்திற்கு அர்த்தஞானம் சம்பாதித்திருக்கணும், அர்த்தஞானம் சம்பாதனானந்தரம் அனுஷ்டானம் செய்திருக்கணும். அக்னிஹோத்ராதி அனுஷ்டானமே நித்தியகர்மானுஷ்டானம், அதை முடித்து விட்டு வேதாந்த காலக்ஷேபாதிகளை செய்ய வேணும். இப்படி வேதாந்த காலக்ஷேபாதிகளை செய்துவிட்டுத்தான் சகல ஆசிரமங்களுக்கும் முன்னேற வேண்டும் என்று சொல்கிறது. அதையேவ நித்தியகர்ம பரித்யஜ்ய வேதாந்த ஸ்ரவணம் வினா வர்த்தமானஸ்து சந்நியாசி பதத்யேவ நசம்சயா அப்படிங்கிறார் ஸ்மிருதிகாரர். சமஸ்த சந்நியாசிகளும் அந்த காலத்தில் இந்த நம்ம ஸ்ரீவைஷ்ணவ சந்நியாசிகள் மட்டுமல்ல, அத்வைத சந்நியாசிகள், விசிஷ்டாத்வைத சந்நியாசிகள், துவைத சந்நியாசிகள், இப்படி அனைத்து சந்நியாசிகளும் சின்ன வயசில் அத்தியனம் பண்ணி அர்த்தஞானம் சம்பாதித்து கொண்டு சாங்கோபாங்கமாக அத்தியனத்தை செய்த அத்தியனத்திற்கு பாஷ்யமும் படித்து ததனந்தரம் யஜ்ஞகர்மானுஷ்டானத்தையும் செய்து சோமயாகம் செய்தவர்களே சந்நியாச பதத்திற்கு அருகதையானவர்கள் என்று இப்பொழுது கூட கர்நாடகாவில் பல அத்வைதிகள் ஆசிரமமானது இப்படித்தான் இருந்து வருகிறது. சந்நியாசம் வாங்கி கொள்ள வேண்டும், இவருக்கு தர வேண்டும் என்று நிர்ணயித்து விட்டால் அவரை முதலில் 6 மாதத்திற்கு அக்னிஹோத்திரம் செய்ய சொல்லி அக்னிஹோத்திரம் பண்ணி முடித்த பிற்பாடு தரிசேஷ்டி பூர்ணமாசேஷ்டிகளை சகாலத்தில் பண்ணி வைத்து அதற்கப்புறம் அவரை சோமயாகாதிகளையும் செய்து முடித்து மாம்ச பக்ஷணத்தையும் செய்வித்து அதற்கப்புறமே சந்நியாசாஸ்திரத்திற்கு வர வேண்டும் என்பது கிரமம். அந்த கிரமத்திலே தான் நம் ராமானுஜ வரை அப்படித்தான் இருந்தது. நம் சித்தாந்தத்திலும் கூட. அடியேன் மைசூர் சமீபம் உள்ள கிருஷ்ணராயபுரம் என்னும் ஊருக்கு
செல்ல வேண்டிய ஒரு சபா விஷயமாக செல்ல வேண்டி வந்தது. அங்கே ஒரு அத்வைத சன்னியாசி ஒருவர் இருந்தார். அவர் ஆராத்திய தேவதை அவருக்கு சீதாராம பெருமாளே, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை அவருடைய ஆராதனம் குலதெய்வதையாக, மடத்திற்கு குலதெய்வதையாக வைத்து கொண்டிருக்கிறார். அந்த அக்ரஹாரத்தில் அந்த சுவாமியானவர் சந்நியாசாசிரமம் ஸ்வீகாரம் பண்ணுவதற்காக ஒரு 6 மாதம் முன்னாடியிலிருந்தே வேதாத்தியனத்தை குருமுகமாக ஏகசந்தைகள் சொல்லி கொண்டு விட்டு அர்த்த பாஷ்யத்தையும் படித்துவிட்டு அக்னிஹோத்ராதி அனுஷ்டானங்களையும் செய்துவிட்டு சோமயாகத்தையும் செய்துவிட்டு நல்ல நாள் முகூர்த்தம் பார்த்து சந்நியாச தீட்சை பெற்றுக்கொண்டார். சந்நியாச சோமயாக அனுஷ்டானம் செய்தவரே இப்பீடத்திற்கு அருகர் என்று பட்டயம் எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அவர்களுடைய பூர்வ மடாதிபதிகள். அப்படித்தான் எல்லா மடாதிபதிகளிலேயும் இருந்தது சம்பிரதாயம். வேத கல்வி இல்லை என்றால் தற்பிரயுக்தமான மதமே இல்லை. அந்த மதம் அவைதிக மதமே என்று சொல்ல வேணும். இதை நாம் முன்பே சொல்லியிருக்கிறோம். பாஞ்சராத்திர வைகானச மதங்கள் அவைதிக மதங்கள், ஏனெனில் அவர்களுக்கு வேதக்கல்வி கிடையாது என்று. அது பற்றி சற்று விசாரிப்போம் இப்பொழுது. பாஞ்சராத்திரம் வைகானசம் இது ஆகமத்வயம் அதிகிருத்திய இதானீம் கிஞ்சித் விசாரியதே. தத்ர பாஞ்சராத்திர ஆகமः பஞ்சராத் திராயதே इति பாஞ்சராத்திரம் பஞ்சசு ராத்ரேஷு உபதிஷ்டத்வாத் பகவதா इति பாஞ்சராத்திரம் इति பாஞ்சராத்திர நிர்வச்சனம் பகுதா உக்தமபி. பாஞ்சராத்திர दीक्षा इति एकस्य कार्यस्य पाञ्चरात्रप्रयुक्तम् आराधनं दिव्यदेशादि समस्तदेशेषु यदा कृष्णदेवराय राज्यशासनाधिपतेः महाराजस्य काले यदा यदा तत्र तत्र दिव्यदेशेषु सर्वेपि वैदिकाः ब्राह्मणाः पाञ्चरात्रदीक्षाम् अधिकृत्य यथा तत्र प्रविशन्ति प्रवेशभाग्यं कुर्वन्ति स्म तदा प्रभृति ஏதே அவைதிகாக அப்படின்னார். ஏன்னா இப்போ வைகானசால் கூட பிராமணன் இல்லைங்கிறது வேதமே சொல்கிறது. பிராமணன் யார் என்று வேதம் கேட்டுக்கொண்டு பிராமணோஸ்ய முகமாசீதுங்கிற புருஷசூக்த வியாக்கியானத்தை வேதமே செய்கிறது. தனித்தனியாக இப்பொழுது உள்ள ஆச்சாரியர்கள் எல்லாம் புருஷசூக்த பாஷ்யம் எழுதுகிறேன், ஸ்ரீசூக்த பாஷ்யம் எழுதுகிறேன் என்று ஆரம்பிக்கிறார்கள். இந்த மாதிரி பாஷ்யங்கள் எல்லாம் அவைதிகமே. வேதமே புருஷசூக்தத்திற்கு பாஷ்யம் சொல்கிறது. அந்த புருஷசூக்த பாஷ்யம் எந்த ஒருவருக்கும் தெரியாது. ஏனெனில் அத்தியனமே இவர்கள் செய்யாதபடியால் வேதோக்த பாஷ்யம் இவர்களுக்கு எப்படி சித்திக்கும் வரும் தெரியாது. அதனால் அந்த வாக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, तस्मात् ते मुख्याः मुखतो ह्यसृज्यन्त इति. चतुष्वपि वर्णेषु ब्राह्मणाः अग्रकुलसम्पन्नाः अग्रकुलवर्णोत्पन्नाः ये ते ब्राह्मणाः अत्यन्तं श्रेष्ठाः ज्येष्ठाः मुख्याश्च इति. तत्र मुखे भवाः मुख्याः, अत एव ये ते वैदिकाः, अत एव ब्राह्मणाः. ब्रह्मज्ञानसम्पादनं कर्तुं योग्याः एते पुरुषाः इति ब्राह्मणशब्दस्य निर्वचनं वेदे एव उच्यते. அந்த மாதிரி வரும்பொழுது வைகானசால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ நகாஹ தே வைகானசாஹ இது काटकशाखायां वर्तते. काटकशाखायां तावत् भगवतः चतुर्मुखब्रह्मदेवस्य सृष्टिकामनया एकस्मिन् कल्पे नखविधूननं कृतवान् सः चतुर्मुखब्रह्मदेवः. तस्मात् नखधूननेभ्यः उत्पन्नाः प्रजापतेः चतुर्मुखब्रह्मदेवस्य सङ्कल्पादेव एते उत्पन्नाः विघ्नसाधयो महर्षयः. तस्य विघ्नसाधयः महर्षयः परस्सहस्रं विद्यन्ते. न केवलं वैखानसः एको न, विघ्नो नाम कश्चन ब्रह्मदेवोपि वर्तते.
विविधेभ्यः शास्त्रेभ्यः खननात् एकं विग्रहं सम्पाद्य तद्विग्रहं तदीय आराधनार्थं भगवतः ब्रह्मणः सकाशे सर्वसृष्टिस्थितिसंहारकारणभूतेन भगवता प्रजापतिना दत्तः इति तत्र वाक्यम् उक्तम्। अन्यत्र नखविदूलनेन उत्पन्नाः एते नखस्य यावती मर्यादा वर्तते अधिकतया वर्धमाने तत्र नखस्य खननं कृत्वा अन्यत्र चलति। तद्वदेव एते ब्राह्मणाः नखाद् उत्पन्नाः अत एव एते तावत् अब्राह्मणाः इति। परन्तु वैदिकमहर्षिपरम्परायां विद्यमानाः वैखानसाः अन्ये ते तावत् शुद्धाः वैदिकाः तित्तिरिशिष्याः वैखानसाः इति ऋषिपरम्परायाम् उक्तत्वात् इति हेतुः। तस्मात् एतेपि दीक्षान्तरम् एकं स्वीकृत्य तत्र केचन वदन्ति आन्ध्रदेशे ये नघाः इति कस्य द्वितीयस्य कवर्गचतुर्थं प्रयुज्य तत्र नघाः इन्द्रियाणि इति नूतनं व्याख्यानम् एकं सम्पाद्य उपदेशादिकं कुर्वन्ति। तत् सर्वथा अयुक्तम्। अवैदिकमेव इदं वैखानसं शास्त्रम्, अवैदिकमेव इदं पाञ्चरात्रं भगवच्छास्त्रं। अत्र ते तावत् एवं वदेयुः एकायनशाखा इति पञ्चलक्षं पण्डिताः श्लोकाः मदीये पाञ्चरात्रभगवच्छास्त्रे वर्तन्ते, मदीये वैखानसे भगवच्छास्त्रेपि पञ्चलक्षपरिमिताः श्लोकाः वर्तन्ते, तेषां नामधेयम् एकायनशाखा इति वेदतुल्यत्वं ते अवोचन्। परन्तु एकायनशाखा इति काचन नूतना एषा शाखा 1,30,000 संख्यासु मध्ये एषा शाखा नैव पठिता इत्येव विशेषः। तस्मात् शाखायाः लक्षणम् एतत् वक्तव्यं किल। संहिताग्रन्थो वर्तते वा, ब्राह्मणग्रन्थो वर्तते वा, अथवा आरण्यकं वर्तते वा, उपनिषत् वर्तते वा, शाखालक्षणमेव अत्र नास्ति किल एतस्यां शाखायाम् एकायनशाखायां। तस्मात् एतेपि अब्राह्मणाः इति तत्र स्वामी वेदान्तदेशिकः तत् स्वकीये शास्त्रग्रन्थे वैखानसाः व्याधाः इत्यर्थः इति तेपि अवोचन्। तस्मात् यथा तथा वा भवतु, वेदाध्ययनाय अर्हाः ये त एव वैदिकाः, वेदाध्ययनाय अनर्हाः ये त एव अवैदिकाः इति अस्माकं सिद्धान्तः। இது இப்படி இருக்க நம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வைதிகர்கள் அனைவரும் கோவில் கலாச்சாரத்திலே விழுந்து நகர்ந்து தெரிந்து தெளிந்து ஒன்று சேர்ந்து விட்டபடியால் தற்பொழுது நம் வைதிக மதத்தை ஸ்ரீ வைஷ்ணவ வைதிகர்களே அழித்து வருகிறார்கள். ஏனெனில் பௌருஷேய கிரந்தமான திவ்ய பிரபந்தத்திற்கு கொடுக்கும் மரியாதை கூட நம் ஸ்ரீ வைஷ்ணவ வைதிக யாக்ஞிக விசிஷ்டாத்வைதிக மதானுயாயிகளான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவருமே அதில் எவருமே வேதத்திற்கு மரியாதை கொடுப்பதில்லை, வேதாத்தியனம் சம்பூர்ணமாக செய்வதில்லை, வேதார்த்த ஞானம் இவர்களுக்கு தெரியவில்லை, கண்டபடி உளறுகிறார்கள் நானும் வேத பாஷ்யம் சொல்கிறேன் என்று. இப்படியாக வேதோக்த யஜ்ஞ கர்மானுஷ்டானமான நித்திய கர்மானுஷ்டானமும் இவர்கள் செய்வதில்லை என்பதே யதார்த்தமான சத்தியம். இத்துடன் இந்த பாகத்தை முடித்துக் கொள்கிறேன். 12வது பாகமானது பின்தொடரும் என்றும் பிரார்த்திக்கிறேன். அடியேனை எவரும் கோபித்துக் கொள்ள வேண்டாம் என்று புனః தேஷாமேவ சரணாரவிந்தயோகோ சன்னிதானே பிரார்த்தயாமி பிரார்த்தயாமி பிரார்த்தயாமி. க்ஷாமியந்து பவந்தः ஸ்ரீமந்தः ஸ்ரீவைஷ்ணவாः வைதிக யாக்ஞிக விசிஷ்டாத்வைத மதானுயாயினः इति भगवन्तं पुनः एकवारं च सम्प्रार्थ्य ग्रन्थतो विरमामि. ओम शान्ति शान्ति शान्तिः. ओम